ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜர்தோசி ஸ்டிச் தான், ஆனால் வந்து ஷேப்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதோட ஷார்ப் எட்ஜில் தான் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இடையில கட் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி அடுத்த ஜர்தோசியை போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கார்னருக்கு வந்துட்டோம். கார்னர்லேயும் அதே மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜு கிடைக்கல. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெண்டான மாதிரி தான் கிடைக்கிது. ஆனால் நம்ம அந்த இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம டர்ன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜு கிடைக்கல. அந்த ஷார்ப் எட்ஜு எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம அந்த எட்ஜுக்காக நம்ம லாஸ்ட்டில் எட்ஜு மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணோன்னா இது மாதிரி எட்ஜு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது, பெண்டான மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணும்போது நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜு தான் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து சிங்கிள் பஞ்ச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் டபுள் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டர்ன் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜு கிடச்சிரும். நம்ம த்ரெட் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது த்ரெட்டு அதே இடத்துல இருக்கிறதுக்காக ஒரு குடிலாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டர்ன் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடு தான் இங்கேயும். ஜர்தோசிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பஞ்ச் பண்ணணும். டபுள் பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜு கிடச்சிரும். இப்போ ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படித்தான் பிரிஞ்சுட்டு போயிடும். அப்படி பிரிஞ்சதுன்னா ஒருவேளை த்ரெட்டு நீங்கள் விட்டு நீடிலேருந்து விட்டிங்கனாலும் அந்த ஜர்தோசியை நீங்கள் ஃபுல்லுமே கையில் எடுத்துடணும். அந்த ஸ்ப்ரிங்கு அந்த நீடில் மாட்டினாலும் அந்த நீங்கள் எடுத்த சின்ன பீஸ் ஜர்தோசி வந்து ஃபுல்லுமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஜர்தோசி மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பீடாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம வந்து நாட் பண்ணிட்டோம். இப்போ ட்ரையாங்கிள் முடிஞ்சது இல்லையா, அடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜில் எதுவும் கிடைக்க வேண்டியதில்லை. ஆனால் வந்து நம்ம கரெக்டாக ரவுண்டாக வரணும் இல்லையா, நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்படி ஜர்தோசியில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக இருந்தால் ஜர்தோசி அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி நம்ம கட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். கட்டிங்ஸ் கொடுக்குறதுனா வேறு ஒன்றும் இல்லை, இடையில வந்து நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணுவோம். ஜர்தோசி எப்படி இப்படி இது மாதிரி ஈஸியாக பஞ்ச் பண்ணி எடுக்கிறதுன்னு இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஜர்தோசி ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஜர்தோசி யூஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் அதிகமாக வாங்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், காஸ்ட்டும் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கோட காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது எல்லாமே அட்வான்ஸ் ஒர்க்கு தான். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பீஸை வச்சிங்கன்னா அது வந்து ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்டாக இருக்காது. அதுக்காக ஜர்தோசியில் இது மாதிரி நிறையா சென்டரில் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்திருந்தீங்க, ஆனால் வந்து ஸ்பேஸ் வந்து போதும், நீங்கள் அந்த ஸ்பேஸ் ஃபுல்லுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல த்ரெட்டை வந்து கரெக்டாக நீடில் பிடிச்சிட்டு ஜர்தோசியை இப்படி கொஞ்சம் மேலே இழுத்துக்கணும். சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு மட்டும் பிரியும், அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டிலேருந்து நீங்கள் நீடில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் ஜர்தோசி நீங்கள் ஒரு வேளை நீடில் சைஸுக்கு எடுத்திருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இது மாதிரி பிக்சர்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ப்ளவுஸில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. இது எல்லாமே அட்வான்ஸ் ஒர்க்கு தான். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஆரி கோர்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.